ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு வாய்ஸ் சீரிஸோட 5வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கோல்டன் டைம் டீமுக்கு ஸ்கூபா ட்ரைனரா இருக்க யூசுன் அப்படின்ற ஒரு பொண்ணோட டெட் பாடி கடலுக்கு அடியில இருந்து கிடைச்சிருக்கும். அந்த பொண்ணு கூடவே கங்கான்ற ஒரு ஸ்கூபா டைவர் காணாம போயிருந்திருப்பா. அவளை பிளாக் டிராகன் அப்படின்ற கும்பலை சேர்ந்தவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த கில்லர் சர்க்கஸ் மேனோட கேஸ்ல சுஜின்ற ஒரு பொண்ணு கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை இந்த லேடி கில்லர் கடத்திட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சுஜி நம்ம கங்ஜோவை ஒரு பார்க்ல மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பா. அங்கதான் கங்ஜோ கிளம்பி போயிட்டு இருக்கா. போகும்போதே அந்த சுஜிக்கு கால் பண்ணி பாக்குறா. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அந்த கில்லர் சுஜியை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கோல்டன் டைம் டீம் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்திருப்பான். கங்ஜோ கிட்ட கேட்டப்ப அவன் பேசின விஷயத்தை வச்சே அவன் பிளாக் டிராகன் கும்பலை சேர்ந்தவன் தான், அவன் தான் கங்காவை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த கங்ஜோ கண்டுபிடிச்சு சொல்லிருப்பா. அதனால அவனை பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஆட்டம் காட்டுறான், அங்க இங்கே ஓடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. எங்கடா கங்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது, எங்க பாஸ் கிட்ட இருக்கான்னு மட்டும் தான் தெரியும், ஆனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்க கங்ஜோ சுஜி சொன்ன அந்த பார்க்குக்கு வந்துடுறா. அவளுக்கு போன் பண்ணாலும் எடுக்கல. அங்க இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் போய் தேடி தேடி பாக்குறா. ஒருவேளை சுஜியா இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சுஜியும் இல்ல. எங்க போனா அப்படின்ற மாதிரி இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பார்க்லயே இன்னொரு மூலையில லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு 2-3 பொண்ணுங்க நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பாக்குறாங்க. ஒரு பொண்ணோட ஷூஸ் கிடக்குது, பக்கத்துலயே அவளோட ஜாக்கெட் எல்லாம் கிடக்குது, ஹேண்ட்பேக் எல்லாம் சதறி கிடக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணு வந்து இங்க தவறி விழுந்துட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி பதறி போய் இவங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேக் இருக்குன்னா அதுல ஐடி இருக்கும்ல, பேர் என்னன்னு பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேரை பார்த்தா சுஜி அப்படின்னு இருக்கு. இத உடனே அந்த ஆபீசர் பார்க் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த பொண்ணு பக்கத்துல எங்கேயாவது இருக்காளான்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்றா. இவங்க பார்த்துட்டு இல்ல மேடம், அந்த பொண்ணுலாம் இல்ல, ஆனா அவளோட பேக்ல ஒரு சூசைட் நோட் இருக்கு, எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, நான் எல்லாரையும் வெறுக்கிறேன், நான் போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் பார்க் பதறி போய் கங்ஜோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. கங்ஜோ அங்கதான் லைட் ஹவுஸை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்னுட்டு இருக்கா. உடனே ஓடி போய் அங்க செக் பண்ணி பாக்குறா. ஷூஸ் எல்லாம் ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு கிடக்குது. ஒருவேளை இவ அன்ஸ்டேபிளா இருந்திருப்பாளோ, ஆனா எதுக்காக இவ சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கங்ஜோக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. உடனே இந்த விஷயத்த டாரிக் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அங்க டாரிக் சொல்றான், நான் எப்படியாவது கங்காவை கண்டிப்பா காப்பாத்திடுவேன், ஆனா சுஜியை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படி இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதுனால இதை விசாரிக்கிறதுக்காக லோக்கல் போலீஸ் டீம் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசருக்கு கங்ஜோவை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவகிட்ட ட்ரக்ஸ் இருந்திருக்கு, ட்ரக்ஸ் எடுத்துட்டு தான் அவ சூசைட் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. ஆனா கங்ஜோ போய் அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட சொல்றா, கண்டிப்பா இது சூசைட் கிடையாது, இந்த பொண்ணு பிளைட்ல ஒரு கில்லரை பார்த்திருக்கா, போட்டோ எடுத்திருக்கா, அதே கில்லர் அவ இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா அவ என்கிட்ட சொன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ என்கிட்ட பேசினா, அதனால இது சூசைடா இருக்க வாய்ப்பில்லை, நீங்க வேணா இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையுமே எடுத்து அந்த போலீஸ் ஆபீசர்ட்ட காமிக்கிறா. ஆனா அவர் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி பேசுற மாதிரி பேசுறாரு. என்ன உளற நீ, உன்னோட அந்த சர்க்கஸ் மேன் கில்லர் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன புதுசா வந்து ஒரு ஆம்பளையோட போட்டோவை காமிச்சிட்டு இருக்க, இறந்து போன பொண்ணு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு ப்ராசிக்யூட்டரோட பொண்ணு, இந்த கேஸை எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும், உன்னோட வேலை கால் சென்டர்ல மட்டும் தானே, அங்க போய் உன்னோட வேலையை பாரு, இது என்னோட கேஸ், நான் பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாத அப்படின்ற மாதிரி கங்ஜோ ஒரு மாதிரி திட்டி விட்டுடுறாரு. அவர் கங்ஜோ சொல்ற எதையுமே கேட்கறதுக்கும் தயாரா இல்ல, கங்ஜோக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் தயாரா இல்ல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா பரவாயில்ல போங்க, நாங்க ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் பர்மிஷனோட தான் இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், பேட்ரோல் டீமை வச்சு இந்த கேஸை எப்படி விசாரிக்கணும், எப்படி எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த கடத்தப்பட்ட கங்காவை தான் காமிக்கிறாங்க. அந்த பிளாக் டிராகன் கேங்க சேர்ந்தவங்க தான் இந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. டாரிக் கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். இந்த கேங்க சேர்ந்தவங்க ஸ்டார் ஃபிளவர் அப்படின்ற ஒரு ட்ரக்க கடல்ல எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதை இந்த கங்காவும் யூசுனும் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த பேக் எங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பொண்ணை இப்ப கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமா தெரியாது, அந்த பேக் எங்களுக்கு கிடைச்சதுமே நான் ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்னதும் யூசுன் அக்கா அதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அந்த ஆளுங்க அதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. யூசுனுக்கு நடந்ததுதான் உனக்கும் நடக்கும், ஒழுங்கா உண்மை சொல்லிரு, இல்லன்னா நீ உயிரோடு இருக்கும்போதே நோண்டி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த கேஸ்ல கால் சென்டருக்கு கால் பண்ணி ஒரு பாட்டி ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த பொண்ணு கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்ம கிராமத்தோட ஸ்பிரிங் வாட்டர் நீ குடிச்சதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கிராமத்துல ஏதோ குகை இருக்கு போல இருக்கு. அந்த குகையில ஏதோ ஒரு ஓட்ட வழியா கடல் தண்ணி குகைக்குள்ள வந்து ஸ்பிரிங் வாட்டரா மாறுதாமா, அதை பத்தி தான் அந்த பாட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் எப்படியாவது அந்த குகைக்கு போனேன்னா அந்த ஓட்ட வழியா நான் கடலுக்குள்ள போய் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா இவதான் ஸ்கூபா டைவர் ஆச்சா, கடல் கடியில கூட அவளால நீச்சல் அடிக்க முடியும்ல, அதனால அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த குகை கிட்ட தான் அந்த பேக யூசுன் அக்கா மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல எங்க ஊர் தலைவர் கஞ்சா விளைய வச்சுக்கிட்டு இருக்கான், அதனால அந்த இடத்துக்கு யாரையுமே போக விட மாட்டான், அங்கதான் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ சொன்னதை நம்பி இவங்களும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த குகை கிட்ட தேடிக்கிட்டு இருக்காங்க அங்க இங்கன்னு. ஒருத்தன் பின்னாடியே கத்திய வச்சுட்டு தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு தடுமாறி கீழே விழுற மாதிரி விழுந்து ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட பாக்குறான். ஆனா அவன் கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கால்லயே ஒரு கோடு போட்டுடுறான். மறுபடியும் ஒரு கல் எடுத்து அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். இவங்க எல்லாம் பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. குகை ஃபுல்லா தேடுறாங்க. குகை
குகையை விட்டு வெளியில வந்து தேடுறாங்க. அந்த பொண்ணு எங்க மறைஞ்சு போனானே தெரியல. இவங்களால அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் அந்த இடத்துல ஒரு மேப் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா, அதுக்காக வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த குகையில ஒரு ஓட்ட வழியா கடலுக்குள்ள கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த. அப்ப அந்த பொண்ணு கடலுக்குள்ள போய் எஸ்கேப் ஆக தான் பாத்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவங்க உடனே கார் எடுத்துட்டு அந்த பொண்ணை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ எப்படியோ அந்த ஓட்ட வழியா கடலுக்கு வந்து கடல்ல இருந்து மேலையும் வந்துடுறா. ஆனா அவ மேல வந்ததுமே அந்த பக்கமா வந்து அந்த கேங் சேர்ந்தவங்க இந்த பொண்ணை பாத்துடுறாங்க. அவளை விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்த வழியாவே திரும்ப வந்து மறுபடியும் கடல்ல குதிச்சு இவ வேற இடத்துல போய் கரையில ஏறாளா, அதை அவனுங்க பார்க்கவே இல்லை. ஆனா இந்த பொண்ணு அவனுக்கு வர்றதை பாத்துடுறா. அங்க நிறைய போட் எல்லாம் இருக்கு. அந்த போட்டு கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்க அங்க வந்து போட் எல்லாம் ஒவ்வொரு போட்டா தேடிட்டு இருக்காங்க. இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு போட்டா மறைஞ்சு மறைஞ்சு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறாளா. அப்பதான் அவன் நோட் பண்றான், அந்த போட்ல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இருக்குது. மீன் உயிரோட புடிச்சு கொண்டு வந்து அதுல போட்டு வைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த டேங்கை பார்த்ததுமே அதை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள குதிச்சிடுறா. ஆனா அவ குதிச்சதுமே அந்த டேங்க் மூடி வந்து லாக் ஆயிக்குது. அதை அவ கவனிக்கவே இல்லை. உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறா, தண்ணி கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்கு. அவளால தரையில போய் நிக்கவும் முடியல. தண்ணி முழுகிற மாதிரி இருக்கு. மேல வந்தாலுமே தண்ணிக்கு மேல அவ தலை மேல மூடியில இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அவளால ஓபன் பண்ணவும் முடியல, மாட்டிக்கிறா. அப்பதான் அவ கையில வச்சிருக்கிற வாட்சை கவனிக்கிறா. அந்த வாட்ச் அந்த யூசும் தான் கொடுத்திருப்பா போல இருக்கு. நீ வந்து கடலுக்குள்ள டைவ் அடிக்கும் போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ச்ல ஒரு பட்டன் இருக்கு, இதை அழுத்து, இதுல ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கு, இங்க ஸ்கூபா சென்டருக்கு சிக்னல் போகும், உனக்கு காப்பாத்த வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. அப்பதான் இவ தலையில இருந்த ஹேர் பேண்ட கழட்டி இது ஏன் கிஃப்ட் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யூசுன் கிட்ட கொடுத்திருப்பா. அந்த பேண்ட் தான் டெட் பாடியில இருந்து இந்த பாட்டி கண்டுபிடிச்சு எடுத்திருந்திருப்பாங்க. இப்ப அது ஞாபகம் வரும், அந்த வாட்ச்ல இருக்க பட்டன் அழுத்துறா. அந்த சமயத்துல இங்க டிஸ்பாச் டீமை சேர்ந்த 3 பேரும் தேசிக் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யூசுனோட டெட் பாடி கிடைச்ச இடத்துல நம்ம தேடி பார்ப்போம், ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே தேசிக்கோட வாட்ச்ல அலாரம் அடிக்குது. அங்க கங்கா பட்டன் அழுத்தினாலையா அந்த அலாரம் தான் இங்க அடிக்குது. அவனும் சொல்றான், இது வந்து யூசுனோட வாட்ச், கடலுக்கு அடியில டைவ் அடிக்கும் போது ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா SOS சிக்னல் அனுப்புறதுக்காக நாங்க ட்ரெயினர்ஸ் யூஸ் பண்ற வாட்ச் இது யூசுனோடது தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். யூசுன் தான் செத்து போயிட்டா, அவ டெட் பாடியிலுமே இந்த வாட்ச் இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த வாட்ச் கங்கா கிட்ட தான் இருக்கணும், அவ தான் இந்த சிக்னல் அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. சிக்னல் ஒரே இடத்துல இருந்து தான் வருது, நகரவே இல்ல. ஒண்ணு அந்த பொண்ணு எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும், இல்லனா செத்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க. வாட்ச்லயே எந்த இடத்துல இருந்து சிக்னல் வருதுன்னு கோஆர்டினேட்ஸ் வரும் போல இருக்கு. கால் சென்டருக்கு அனுப்பி அந்த கோஆர்டினேட்ஸ் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அது அந்த மீனவ கிராமம் தான் அப்படின்னு தெரிய வருது. உடனே இவங்க எல்லாம் அந்த மீனவ கிராமத்துக்கு கிளம்புறாங்க. தேசிக் மட்டும் ஒரு மாதிரி தயங்கி நின்னுட்டே இருக்கானா. இங்க பாரு, உன்னை நாங்க கம்பல் எல்லாம் பண்ணல, உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா எங்க கூட தாராளமா வரலாம் அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓடி போய் கார்ல ஏறிக்கிறான். இவங்க அந்த மீனவ கிராமத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க் கங்ஜோ கிட்டமே இன்ஃபார்ம் பண்றா. அது மட்டும் இல்லாம இந்த கங்காவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையுமே அனுப்பி வைக்கிறா. அவ ஏதோ நிறைய டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கும் போல இருக்கு. இவ உடனே அங்க போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற சுனேரி பாட்டி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றா. அவங்க கிட்ட கேக்குறா, இந்த மாதிரி கங்கா அவளோட அக்கவுண்ட்ல இருந்து உங்களோட அக்கவுண்ட்டுக்கு நிறைய பணத்தை அடிக்கடி அனுப்பி வச்சிருக்கா, ஆனா நீங்க உங்க அக்கவுண்ட்டை பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அவங்களுக்கு அப்படி தெரியவே இல்ல. நிஜமாலுமா ஏன் அக்கவுண்ட்டுக்காவே இதுக்கு பணம் அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகமா கேக்குறாங்க. அப்பதான் கங்ஜோ சொல்றா, ஆக்சுவலா இவங்க 2 பேருமே கடலுக்கடியில டைவ் அடிக்கிற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னதான் வயசு வித்தியாசம் இருந்தாலுமே யாருக்கு எந்த நேரத்துல எப்ப ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. பாட்டி நாம செத்து போயிட்டா பேத்தி நல்லா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணத்தை பேத்திக்காக சேர்த்து வைக்கிறாங்க. இந்த கங்கா என்ன பண்ணிருக்கா, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாட்டி நமக்கு அப்புறம் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்காக அவங்க பணம் சேர்த்து வச்சிருக்கா. அந்த மீனவ கிராமத்தோட ஊர் தலைவர் கஞ்சா செடி வளர்த்தான்னு இவ கண்டுபிடிச்சிருந்தா இல்லையா, அந்த ஆளு பிளாக்மெயில் பண்ணி அந்த ஆள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்க பாட்டியோட அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கா. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் சொல்லவும் அந்த பாட்டி ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட கஞ்சோ விஷயத்தையுமே சொல்லிடுறா. இந்த மாதிரி அந்த மீனவ கிராமத்துல அவ மறைஞ்சிருக்கான்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, போலீஸ் அவங்களை தேடி போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த மீனவ கிராமத்தோட தலைவர் தானே கஞ்சா வளர்த்தான், அவன் அந்த கிராமத்துல தான் கிரீன் ஹவுஸ்ன்ற பேர்ல அவன் கஞ்சா வளர்த்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே டேரிக் கேக்குறான், அவன் அந்த செடியை எப்படி வளர்ப்பான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ஏதோ ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்கு பக்கத்துல கிரீன் ஹவுஸ்ன்ற பேர்ல காய்கறி செடி வச்சிருக்க மாதிரி அதுக்கு நடுவுல மறைச்சுதான் இந்த செடியை வளர்க்குறான் அப்படின்ற விஷயத்த கங்கா வீடியோவை எடுத்துட்டு வந்து இந்த பாட்டி கிட்ட காமிச்சிருப்பா போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குகையில இருந்து கடலுக்கு போற வழி இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே இந்த பாட்டி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவங்க எல்லாம் கிளம்பி அந்த கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க கங்கா தண்ணி தொட்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்கா இல்லையா, அந்த போட்டோட ஓனர் வந்து உள்ள ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருக்கான்ற விஷயம் தெரியாம வெளில அந்த தண்ணி டேங்க்கு எல்லாத்துக்கும் பூட்டு போட்டுடுறாரு. பூட்டு போட்டுட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது இந்த கேங் ஆளுங்க எல்லாம் அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, யார் நீங்க எல்லாம் என்னோட போட்ல என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு பாக்குறாரு. இவனுங்க உடனே போய் அடிச்சு அவர்கிட்ட போனையும் புடிங்கிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல டிஸ்பாச் டீம், பேட்ரோல் டீம் எல்லாரும் அந்த இடத்துல கங்காவை தேடுறதுக்காக வந்துடுறாங்க. அங்க வந்து கங்கான்னு அவ பேரை சொல்லி கத்தி தேடிட்டு இருக்காங்க. இதை இந்த கேங்ஸ்டர்ஸும் பாத்துடுறாங்க. போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப டைரக்ட் நோட் பண்றான், அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் அங்கதான் நின்னுட்டு இருக்கான். போலீஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு மாதிரி கேஷுவலா நிக்கிற மாதிரி தான் நிக்கிறான். ஆனா அவனுக்கு சந்தேகம் வந்துருது, யாரா நீயே அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்படி கேட்டதுமே அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பாக்குறான். அவனை விரட்டி புடிச்சிடுறாங்க. ஆனா இவன் மாட்டினதும் மத்தவங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க அங்கங்க இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடி போய் கார்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் இவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க, கங்கா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ தண்ணியில குதிச்சு அந்த பக்கமா போனா, அவ்வளவுதான் நான் பார்த்தேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான்.
சொல்றான். தேசிக் அவனோட வாட்சை செக் பண்ணி பாக்குறான். அந்த பொண்ணு இங்க இருந்து 200 மீட்டர் தூரத்துக்குள்ளதான் இருக்கா, தண்ணி கடியில தான் இருக்கா, ஏன்னா அவளுடைய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். இங்க அந்த பொண்ணு அந்த டேங்குக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளால தரை கடியிலையும் போக முடியல, மேலையும் வர முடியல, நடுவுல நின்னுட்டு இருக்கா. மேல தலையை கூட முழுசா மேல ஏத்தவே முடியல. அதனால உள்ள போய் வெளியில வந்துட்டு இருக்கா. அதையுமே இங்க தேசிக் சொல்றான். அந்த பொண்ணு தண்ணிக்கு கீழேயும் மேலையும் வந்துட்டு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச்ல தான் ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர் எல்லாமே காமிக்கும் இல்லையா, அதை வச்சுதான் அவன் சொல்றான். ஒருவேளை கடல்ல தான் எங்கேயாவது ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துல மறைஞ்சிருக்காளோ அப்படின்னு நினைச்சிட்டு தேசிக் உள்ள குதிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். அதுக்குள்ள பாட்டி வந்துடுறாங்க. பேத்தி இங்க தான் தண்ணி கடியில எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சதும் அவங்க யோசிக்கவே இல்ல, கடகடன கடலுக்குள்ள குதிக்க போறாங்க. தேசிக் தான் தடுத்து நிறுத்தி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேத்தியை நான் தேடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இங்க டேரிக்கு சந்தேகமா இருக்கு. 200 மீட்டர் தூரத்துக்குள்ள அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சுத்தி பாக்குறான். ஒரு பக்கம் கடல் இருக்கு, இன்னொரு பக்கம் வரிசையா போட்டா நிறுத்தி வச்சிருக்காங்க. இவனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு மாதிரி இருக்கு. உடனே அவன் கங்ஜோக்கு கால் பண்றான். அந்த பொண்ணு ஒரு டைவர், அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்துல கடலுக்குள்ள ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம உள்ள போறது அவளுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிஸ்க் அவ எடுத்திருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போட் இருக்கிற இடத்துக்கு போறான். அவனோட வாக்கி டாக்கி ஆன் பண்ணிட்டு அந்த பொண்ணோட சத்தம் எங்கேயாவது கேக்குதான்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டே போறான். அது கடலோரம், காத்து வேற அதிகமா இருக்கும் இல்லையா, அவளுக்கு எந்த சத்தமும் பெருசா கேட்கல. காத்து சத்தம் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நல்லா கேளுமா, அந்த பொண்ணை கண்டிப்பா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, அவளால ரொம்ப நேரம் தண்ணி கடியில தாங்க முடியாது, அவளுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஒரு இடமா போய்கிட்டே இருக்கான். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்றா, தண்ணிக்கு அடியில போயிட்டு அடியில இருந்து வேகமா மேல கதவை தட்டி ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அவளுக்கு தெரியல வெளியில பூட்டு போட்டாங்கன்னு. கதவை ஓபன் பண்றதுக்காக அதை தட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சத்தம் கங்ஜோக்கு கேக்குது. ஏதோ ஸ்டீல் டோரை யாரோ தட்டுற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சத்தத்தை நல்லா கேட்கறா. உனக்கு லெஃப்ட் சைட்ல கேக்குது, ரைட் சைட்ல கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பக்கத்து போட்ல அந்த சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றான். இவனும் பக்கத்து போட்டுக்கு வந்துடுறான். அந்த போட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேரிக்கே அந்த சத்தம் கேக்குது. அந்த தண்ணி டேங்குக்குள்ள இருந்து அந்த சத்தம் வருது. அது எந்த டேங்க்ல இருந்து வருது அப்படிங்கறதையும் அவன் கண்டுபிடிச்சிடுறான். அவன் போய் அந்த டோரை தட்டிட்டு இருக்கான். கங்கா உள்ள இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனால ஓபன் பண்ணவே முடியல. அப்ப கங்ஜோக்கு வேற ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை நல்லா கவனிச்சுட்டு சொல்றா, டேரிக்கு உன் பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குனு திரும்பி பார்த்தா டேரிக்கு ஒருத்தன் கத்தியோட அட்டாக் பண்ண வரான். அவனை பிடிச்சி அடிச்சு அங்கேயே ஹேண்ட் கஃப் மாட்டி வச்சுட்டு இவன் அந்த டிஸ்பாச் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றான். கரெக்டா தேசி கடலுக்குள்ள குதிக்க போற நேரத்துல கங்காவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவங்க எல்லாம் அங்க போயிடுறாங்க. அது ஒரு மாதிரி துரு பிடிச்ச டேங்க் மாதிரி இருக்கு. டோர் இவ வேகமா க்ளோஸ் பண்ணதுல ஸ்ட்ரக் ஆகிக்குச்சு. அவன் துப்பாக்கியை வச்சு போட்டு உடைச்சிடுறான். ஆனா டோர் அவங்களால ஓபன் பண்ண முடியல. ஆளாளுக்கு ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வராங்க. போட்டு கஷ்டப்பட்டு நெம்பி எடுத்து அந்த டோரை ஓபன் பண்றாங்க. அந்த பொண்ணு அப்பதான் மூச்சு நின்னு தண்ணி கடியில போய்கிட்டு இருக்கா. கடைசி நேரத்துல உள்ள போய்கிட்டு இருக்கும்போது இந்த கடலுக்கு அடியில இருந்து மேல பார்க்கும்போது சூரியனோட வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தை நோக்கி இவங்க எல்லாம் வருவாங்களா, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு டோர் ஓபன் பண்ணதும் வெளிச்சம் தெரியும். டக்குன்னு அவன் மேல வரா. அப்புறம் தேசிக் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணையுமே காப்பாத்திடுறான். அவளுக்கு கால் எல்லாம் கத்தி காயம் பட்டிருக்கு. அதெல்லாம் இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியும் பேத்தியும் உயிரோட பார்த்ததும் ரெண்டு பேருமே எமோஷனல் ஆயிடுறாங்க. அதே சமயம் அந்த கேங்ஸ்டர்ஸ் விரட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த கேங்கோட பாஸ் மத்த ஆளுங்கன்னு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அவங்க கிட்ட அந்த பேக் இல்ல, அதாவது அந்த ட்ரக்ஸ் இருந்த பேக் இல்ல அப்படின்ற விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே இவங்க கங்கா கிட்ட கேக்குறாங்க, அந்த ட்ரக்ஸ் இருந்த பேக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு சத்தியமா தெரியாது, யூசுன் அக்கா தான் அந்த பேக் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு கதையை சொல்றா. இவ ஒரு நாள் கடலுக்கடியில டைவ் அடிச்சு போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு பெரிய பாறைக்கடியில அந்த பேக்கை ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த பேக்கை இவ கண்டுபிடிச்சு வெளியில எடுத்து வந்திருக்கா. இவதான் அந்த ஊர் தலைவர் கஞ்சா செடியை வளர்த்து அதுல இருந்து ட்ரக்ஸ் தயாரிக்கிறத பாத்திருப்பா இல்லையா, அதனால அந்த பேக்ல இருந்தது ட்ரக்ஸ் தாங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இவ போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு தான் இவ நினைச்சிருக்கா. ஆனா அந்த பொண்ணு யூசுன் இதை விடல. நம்ம இப்ப 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு ஏழையா இருக்கும், இது மட்டும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம சீக்கிரமா பணக்காரங்களாயிரலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்லியிருந்திருக்கா. ஆக்சுவலா அவ ஆல்ரெடி ட்ரக்ஸ் தெரியாம ஃபேக்கான ஐடியில இருந்து வித்துட்டு தான் இருந்திருக்கா. அது இந்த பொண்ணுக்கு தெரியாது போல இருக்கு. இப்படி ஒரு ட்ரக் கையில கிடைக்கும், அதை வித்து பணக்காரங்களாயிரணும் அப்படின்ற மாதிரி அந்த யூசுன் நினைச்சிருக்கா. ஆனா இது தப்பு, இந்த வேலையை செய்யக்கூடாது, நம்ம போலீஸ் கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லியிருந்திருக்கா. இங்க பாரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் இதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசுன் அந்த பேக் அவகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருந்திருக்கா. ஆனா இந்த கங்காவுக்கு மனசு கேட்கவே இல்ல. அந்த யூசுனோட வீட்டுக்கு போய் அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் அவ வீட்டுக்கு போயிருந்திருக்கா. அங்க போனப்பதான் அந்த பிளாக் டிராகன் கேங்க சேர்ந்தவங்க இவங்களை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த யூசுன்ன அந்த பேக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அவ்வளவு டார்ச்சர்ல அந்த பொண்ணு எப்படி சொல்லாம இருப்பா, அவ சொல்லிடுறா, நான் கிளாசெட்ல மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க வீடு பூரா தேடிடுறாங்க, அந்த பேக் எங்கேயுமே இல்ல. அந்த பேக் இங்க இல்ல, நீ வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு டார்ச்சர் பண்ணியும் அந்த பொண்ணு எப்படி போய் சொல்லுவா? அவ சொல்றா, நான் கிளாசெட்ல தான் வச்சேன், அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அது அவங்க நம்புறதுக்கு தயாராவே இல்ல. அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அதுவும் கங்கா கண்ணு முன்னாடியே. அந்த டார்ச்சர்ல தான் அவளோட உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க கங்காவை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் நடந்தது. அந்த பேக் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவ்வளவு டார்ச்சருக்கு அப்புறமா யூசுன் அக்கா போய் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி கங்கா சொல்றா. அப்ப கண்டிப்பா அந்த பேக்கை யாரோ திருடி இருக்காங்க. யூசுனை பத்தியும் யூசுனோட வீட்டை பத்தியும் தெரிஞ்சவங்க தான் யாரோ இந்த பேக்கை திருடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டேரிக் யோசிக்கிறான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது போன எபிசோட்லயே இந்த சீன் வந்துச்சு, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இவன் தேசிக் கிட்ட போய் விசாரிச்சிருப்பான் இல்லையா, இந்த பொண்ணு ட்ரக் எடுத்துக்கிறாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைவிங் இன்ஸ்டிடியூட்டோட ஓனர் ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட கேட்டதுக்கு தெரியல, இந்த பொண்ணு அதனாலதான் இப்ப பார்த்தாலும் முழுக்கை சட்டையோட
சட்டையா போட்டுட்டு வரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப அவன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னான். 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது தூரத்துல 2 பொண்ணுங்க கையில பிரவுன் கலர் பேக் எடுத்துட்டு போறத பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு இந்த யூசுன் தான், நான் அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இவன் உடனே அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறான், நீங்க அந்த மாதிரி பேக் எடுத்துட்டு போனது எந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. 6 மணிக்கு மேல இருக்கும், ஆனா நல்லாவே இருட்டிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த டைம்ல வெதர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ கால் சென்டர்ல சொல்லி செக் பண்ண சொல்றான். அன்னைக்கு ஏதோ மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு, ரொம்பவே இருட்டா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த பார்க் செக் பண்ணி சொல்றான். அவ்வளோ இருட்டுல இவன் தூரத்துல அந்த பொண்ணுங்களை பார்த்திருக்கான், கையில வச்சிருந்தது பிரவுன் கலர் பேக்னு வேற தெளிவா வேற சொல்லியிருக்கான். அப்படின்னா அவன் போய் சொல்லியிருக்கான். கண்டிப்பா இவன் தான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பேக திருடி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே இவன் சொல்றான். தேசிக் கிட்ட கேக்குறான், உங்க ஓனருக்கு எதுவும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவனுக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பழக்கம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா பேசும்போது எப்ப பார்த்தாலும் நாக்க நீட்டி நீட்டி பேசுவான். அவனுக்கு எதுவும் உதடு ட்ரை ஆகிற பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டாரிக் உடனே யோசிச்சு பாக்குறான், இவன் பேசும்போது அவன் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பான். கொக்கைன் யூஸ் பண்ணா அதோட சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை டாரிக் சொல்றான். உடனே அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவனோட போன் லொகேஷன் எங்கன்னு செக் பண்ணி பார்த்தா போன்ல இருந்து சிம் கார்டு எடுத்துட்டான் போல இருக்கு. அவனோட போன் லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. அவனோட கார் நம்பரை வச்சு அவனோட கார் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. 32 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள அவனோட கார் போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப தேசிக் சொல்றான், அந்த இடத்துல தான் இவங்க டைவர்ஸ் யூஸ் பண்ற போட் எல்லாம் பார்க் பண்ற பார்க்கிங் ஏரியா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஒருவேளை இவன் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கே கால் பண்ணி அந்த போட் அங்க இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. 27 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இவங்க தேசிக் கிட்ட விசாரிக்கிறாங்க, கடலுக்குள்ள இவன் அந்த ட்ரக்ஸ் ஒளிய வைக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேசிக்கும் யோசிச்சு பாக்குறான். கடலுக்குள்ள ஏதோ ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல மனுஷங்களாம் யாரும் கிடையாது, ஒரு சின்ன கேவ் இருக்கு, அது மிலிட்டரிக்கு சொந்தமான ஏரியா, இந்த ஓனர் தான் ஒரு தடவை என்கிட்ட அந்த இடத்த பத்தி சொன்னான் அப்படின்ற விஷயத்த தேசிக் சொல்றான். உடனே இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. கங்ஜோ முன்னாடியே வார்ன் பண்றான், அவன் மேபி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப வயலண்டா நடந்துக்குவான், கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறான். உள்ளுக்குள்ள போறாங்க, ரொம்ப இருட்டா இருக்கு, குகை வேற, இவங்களோட காலடி சத்தமே பல எக்கோஸா திரும்ப வருது. அதனால உள்ளுக்குள்ள யாரும் நடந்து வர மாதிரியே இருக்கு. இவங்களால எதையுமே கெஸ் பண்ணவே முடியல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இவன் சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்றான். தேசிக்க பிடிச்சி ஹாஸ்டேஜா வச்சுக்கிறான். நல்லா போதையில வேற இருக்கானா, கொஞ்சம் பைத்திய மாதிரியே வேற நடந்துக்கிறான். ஒரு கம்பி எடுத்து தேசிக்கோட கழுத்துல வச்சுட்டு கழுத்துல குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ டாரிக் அவனுடைய பெருவிரல் நகத்துல காயம் இருக்கிறத பார்த்துட்டு, அந்த பொண்ணை நீ தானே கொலை பண்ண, அவளை கொண்டுட்டு தானே அந்த ட்ரக்ஸை நீ எடுத்துக்கிட்ட, நீ தானே அந்த பொண்ணை அந்த இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு கடலுக்குள்ள போட்ட அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்பதான் இந்த ஓனர் சொல்றான், இவன் அந்த பொண்ணுங்க பேக் எடுத்துட்டு போனதை பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனப்ப அவ பேக் வீட்டுல வச்சிருக்கிறதையும் அவன் பார்த்துட்டு இவன் தான் போய் அந்த பேக் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிளாக் டிராகன் கேங் சேர்ந்தவங்க வந்து அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணதையுமே இவன் மறைஞ்சிருந்து பார்த்திருக்கான். அவங்க டார்ச்சர் பண்ணி அந்த யூசன் செத்து போனதுக்கு அப்புறம் கங்காவை மட்டும் தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் கிட்ட வந்து யூசனை எழுப்பி எழுப்பி பாக்குறான். அவன் எந்திரிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சதும் யாருக்கோ கால் பண்றதுக்காக போன் எடுக்கிறான். ஆனா அப்போ அந்த பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கான்னு தெரிய வருது. அவ அசைறா. உடனே போனை வச்சுட்டு இவன் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு அடைக்க பார்த்திருக்கான். கரெக்டா அந்த மூடி போடுற நேரத்துல அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடறா. அவ கத்துறா, என்ன காப்பாத்து, என்ன கொன்னுடாத அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவன் கையில அந்த மூடி பட்டு காயமாகி இருக்கு. அவன் உயிரோடவே அந்த பொண்ணு அந்த பெட்டிக்குள்ள போட்டு கடலுக்குள்ள போட்டு சாகடிச்சிருந்திருக்கான். அது என்னோட ட்ரக்ஸ், நான் கொடுக்க மாட்டேன், நான் பணக்காரனாக போறேன் அப்படின்ற மாதிரி பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் அவனுடைய கவனம் சிதறின நேரமா பார்த்து தேசிக்கு அவனை அட்டாக் பண்ணிடுறான். அவனை எப்படியோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கங்காவோட கிட்னாப்பிங் கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றதையும் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப கங்ஜோ தேசிக் கிட்ட வாக்கி டாக்கி கொடுக்க சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறா, இந்த கேஸ்ல நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, இதை நீ கோல்டன் டைம் டீமுக்கு வர்றதுக்கு கொடுத்த சம்மதமா நான் எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் அமைதியாவே இருக்கான். வெல்கம் டு கோல்டன் டைம் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். மத்தவங்களும் அவனை சேர பண்றாங்க, வாடா வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டாரிக் கேக்குறான், சுஜியை கண்டுபிடிச்சாச்சா, க்ளூ ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் சுஜியையும் கண்டுபிடிக்கல, எனக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஆக்சுவலா அந்த பொண்ணோட பொருட்கள்ல ஒரு சூசைட் நோட் கிடைச்சிருக்கு, அதனால இங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் அவ சூசைட் பண்ணிட்டான்ற மாதிரி கேஸ முடிக்க தான் பாக்குறாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. அவளோட எல்லா பொருளும் இருக்கு, ஆனா அவளோட போன் மட்டும் மிஸ் ஆகுது. அந்த சர்க்கஸ் மேன் கில்லரை நீ தானே நேர்ல பார்த்த, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அது பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமா கன்ஃபார்மா தெரியும், அது பொண்ணு தான், ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. எனக்கு அந்த கில்லர் அனுப்பின வாய்ஸ் மெசேஜுமே ஒரு பொண்ணோடது தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த சுஜி எடுத்த வீடியோல இருக்கிறது ஒரு ஆம்பளை, அதுதான் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க சர்க்கஸ் மேன் ஒரு கில்லரா இல்லாம ஒண்ணுக்கு மேற்பட்ட கில்லரா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அவளே இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா எல்லா கிரைம் ஸ்பாட்லயுமே இவங்களுக்கு ஒரே ஒரு கில்லரோட ஃபுட் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு, ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு இவளே கன்ஃபியூஸ் ஆயிக்கிறா. கங்ஜோ கொஞ்சம் நிதானமா யோசி, நீ ஒரு வாய்ஸ் ப்ரொஃபைலர், நீயே இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டீனா எப்படி அந்த கில்லர் உன்னை குழப்ப பாக்குறான், கொஞ்சம் ஃபோக்கஸ்டா யோசி அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் யோசிச்சு பாக்குறா. சுஜய் சூசைட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுமே இவ உடனே பேட்ரோல் டீமுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. அப்ப போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பலூன் விக்கிற ஒருத்தர் சின்ன பசங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக குரலை மாத்தி மாத்தி பேசி அவர் பலூனை வித்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகம் வருதா, ஒருவேளை இவன் குரலை மாத்தி மாத்தி பொண்ணு மாதிரியும் பையன் மாதிரியும் பேசியிருப்பானோ அப்படின்ற சந்தேகமும் வருது. ஆனா அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு அடுத்த செகண்ட் அவளே சொல்றா. ஏன்னா
நார்மலா ஒரு பொண்ணோட வோக்கல் கார்டு ரொம்ப சின்னதா இருக்கும். அதனாலேயே வாய்ஸ் வந்து தின்னாவும் கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சியோடயும் இருக்கும். ஆனா ஆம்பளையோட குரல் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதனால ஒரு ஆம்பளை வந்து பொண்ணு குரல்ல இமிட்டேட் பண்ணாலுமே அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க வந்து அப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இவளுக்கு குழப்பமா இருக்கு. உடனே டேரிக்கோட காலை கட் பண்ணிட்டு இவளுக்கு அந்த கில்லர் அனுப்பின வாய்ஸ் மெசேஜையும் அந்த சுஜி எடுத்த வீடியோல இருந்த அந்த ஆம்பளை கில்லரோட பாட்டையுமே இவ மறுபடியும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் இவ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. நார்மலா எப்படி மனுஷங்களுக்கு ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்குமோ அதே மாதிரி வாய்ஸ் பிரிண்ட்னு ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. அவங்களுடைய லங்ஸ் வோக்கல் கார்டு இதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தனித்துவமான வாய்ஸ் பிரிண்ட் இருக்கும். அவங்க என்னதான் வாய்ஸை மாத்தி பேசினாலுமே அந்த வாய்ஸ் பிரிண்ட்டை மாத்த முடியாது. இங்க இந்த பொண்ணோட வீடியோல இருக்க அந்த ஆம்பளை கில்லரோட வாய்ஸ் பிரிண்ட்டும் எனக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ்ல இருக்க அந்த பொம்பளை கில்லரோட வாய்ஸ் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான வாய்ஸ் பிரிண்ட் இருக்கவே இருக்காது. ரெண்டு பேரும் ஒரே ஆளா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ சொல்றது எனக்கு புரியலம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஒருவேளை இந்த சர்க்கஸ் மேன் அப்படின்ற அந்த ஒரு கில்லருக்குள்ளேயே இந்த ஆம்பளை கில்லர் பொம்பளை கில்லர் ரெண்டு பேருமே இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இவ என்ன சொல்றா அப்படின்ற மாதிரி டேரிக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இந்த சர்க்கஸ் மேன் கில்லருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இங்க டேரிக் சொல்றான். அப்படியே கட் பண்ணா அந்த லேடி கில்லர் தான் காமிக்கிறாங்க. அவளோட வீட்டுல போய் கார் நிறுத்திட்டு ஒரு பெரிய சைஸ் பெட்டியை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த பெட்டியில இருந்து பொண்ணோட முடி வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கு. இவ சுஜியை சாகடிக்கலாம் இல்ல, பெட்டிக்குள்ள போட்டு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறா போல இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே இவ தான் அந்த சுஜியோட போனை தூக்கிட்டு வந்துட்டா இல்லையா, அவளோட சிம் கார்டை ஏதோ ஒரு லிக்விடுக்குள்ள கொண்டு போய் போடுறா. அதுக்கப்புறம் இவ கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துட்டு இவ முகத்துல இருந்து மாஸ்க கலட்டுறா. பார்த்தா இவ கஞ்சோ மாதிரி தெரியறதுக்கு மாஸ்க் மாட்டியிருப்பா போல இருக்கு. அதை எடுத்து ஒரு பொம்மையில மாட்டி வச்சுட்டு இவ வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு வந்து உட்கார்றா. பார்த்தா அது ஒரு ஆம்பளை. ஆனா ஆம்பளையோட முகத்தை நமக்கு காமிக்கவே இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.